உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ விழி வாசிப்பு திட்டத்தின் 40ஆம் நாளை நாம் எட்டி விட்டோம். 40 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3, 7, 40 எல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு எண்கள்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 40 முடிச்சிட்டோம். 40 நாளை கடந்துட்டோம். ஸோ 40ன்றது எங்கே பார்க்கலாம் பைபிளில்? 40 நாள் வெள்ளம் வந்துச்சு நோவாவின் காலத்தில், நம்ம அதை பார்த்தோம். 40 நாள் இஸ்ரேல் மக்கள், 40 வருடங்கள் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் அலைந்து திரிந்தார்கள். மோசே 40 நாள் உபவாசம் இருந்தார். கோலியாத்து 40 நாள் தாவீதுக்கு அவர் வீழ்த்துறதுக்கு முன்னாடி எல்லா இஸ்ரேல் மக்களுக்கு முன்னாடி சவால் விட்டுட்டு இருந்தார். எலியா அவர் அந்த காகம் கொடுத்த உணவை உண்டு 40 நாள் நடந்து போய் ஆண்டவரை ஒரே மலையில் சந்திக்க அவர் போனார். நினிவே மக்கள் 40 நாளில் மனமாற்றம் அடைஞ்சாங்க. ஆண்டவர் இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். அதே போல் பாருங்கள், ஆண்டவர் இயேசு உயிர் திறந்ததுக்கப்புறம் 40 நாள் தான் இந்த உலகத்தில் சீடர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தினார். ஸோ நம்மளும் இன்றைக்கி 40 நாள் ஆண்டவரோட பயணிச்சிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக நன்றி செலுத்துவோமே. ஒருவருக்காக நம்ம ஜெபிச்சுக்குவோம். ஏன்னா இந்த பயணம் ரொம்ப ஈஸியில் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. சில நாள் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆர்வமாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வருவோம். சில நாள் ஏதாவது சூழ்நிலைகள் கஷ்டமாக இருந்திருக்கும், இல்லை உடம்புல ஏதாவது கஷ்டம் இருந்திருக்கும், அதனால் கேட்கணுமான்னு தோணும். இருந்தாலும் முட்டி மோதி இந்த நாளை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். நம்ம ஒரு பக்கம் நம்மளுடைய முயற்சி போட்டோம், இன்னொரு பக்கம் கடவுளோட அருளை கொடுத்து அவரோட அருளைனால நம்மளை இவ்வளோ தூரம் வர வச்சுருக்காரு. அதனால் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், மாதாவுக்கு நன்றி செலுத்துவோம். மாதா தான் நம்மளை இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கூட்டி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இது அவங்களோட பிளான் தான், இது அவங்களுடைய திட்டம் தான். நம்ம எல்லோரும் இதில் இணைஞ்சு ஒரு குடும்பமாக பயணிச்சிட்ருக்கோம். அதனால் மற்றவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க முயற்சிப்போம், எங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு அருள் மரியை நம்ம ஜெபிக்கலாம் மற்றவங்களுக்காக. அருள் நிறைந்த அன்னை மரியை வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரி, இறைவனின் தாய், பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம விடுதலை பயணம் தொடர்ந்து வாசித்து கொண்டு இருக்கிறோம். அந்த 2ஆம் தர கட்டளைகள், ஒழுங்குமுறைகள் எல்லாமே. இன்றைக்கி விடுதலை பயணம் 22ஆம் அதிகாரம் மட்டும் வாசிக்க போகிறோம். ஒரு அதிகாரம் தான், அந்த மிஷ்பாட்டிம் ஆர்டினன்சஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஈடு கொடுத்துதல், நம்ம ஈடு எப்படி கொடுக்கறது, ஒருத்தவங்க எதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஈடாக நம்ம எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எப்படி ஈடு கட்டுறது அப்படின்றத பற்றின சட்டங்களை நம்ம பார்க்க போகிறோம். பணமாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், இல்லை விலங்காக இருக்கலாம். அதே போல் ஒழுங்கு நெறிமுறைகள், எப்படி கல்யாணத்தில் ஏதாச்சும் தவறு செஞ்சுட்டா எப்படி பொதுவாக இந்த சமுதாய கட்டமைப்புக்கான ஒழுங்கு நெறிமுறைகளை நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து லேவியர் 15 உடலிலிருந்து வெளிவரக்கூடிய தூய்மையற்ற ஒழுக்குகள், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத, அதை எப்படி கையாளணும் அப்படின்றதுக்கான சுத்தபத்தத்துக்கான அந்த வழிமுறைகள் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம பலி எப்படி செலுத்துறதுன்னு பார்த்தோம் லேவியரில். அதுக்கப்புறம் ஆரோனும் அவர் புதல்களுக்கும் அந்த குருத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கான அந்த விஷயங்களை பார்த்துட்டு 11ஆவது அதிகாரத்துலேருந்து இன்றைக்கி 15ஆவது அதிகாரம் வரைக்கும் சுத்தபத்தத்துக்கான ஒழுங்குமுறைகள், சாப்பாடு, விலங்குகள், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, அதுக்கப்புறம் உடலில் வரக்கூடிய டிசீஸ், இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இன்றைக்கி 15ஆவது அதிகாரத்தில் உடலிலிருந்து வெளியேறக்கூடிய ஒழுக்குகள், தூய்மையற்ற ஒழுக்குகளை பற்றி எப்படி அதை சுற்றி கையாளணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் ஏன்னா நமக்கு நன்றாக தெரியும், இஸ்ரேல் மக்கள் குழந்தைகளை போல் ஆண்டவர் சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறார். உடலிலிருந்து வெளியேறக்கூடிய, ஆண்களுக்கு வெளியேறக்கூடிய ஒழுக்குகள், விந்துக்கள், பெண்களுக்கு ஏறக்கூடிய இரத்தப்போக்கள், மாதவிடாய், இதெல்லாம் நமக்கு இப்போ தெரியும் எப்படி இதை கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போது அந்த மக்களுக்கு பாமர மக்கள், அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி கையாளணும், அவங்களுக்கு சுத்தபத்தமே தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ ஆண்டவர் எப்படி சுத்தமாக இருக்கணும், அதிலிருந்து எப்படி நீங்கள் விலகி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அழகான ஒழுங்குமுறைகளை கொடுக்குறாரு. நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா இது புதிய உடன்படிக்கையில் நமக்கு இது எக்ஸாக்டாக அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஆனாலும் கூட இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா இதில் வாழ்வு இருக்கிறது, உயிர் இருக்கிறது, விந்துக்களில், ரத்தத்தில். அப்போ இதை நம்ம எப்படி கையாளணும், இது நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, நம்மளுடைய உடல் நமக்கு சொந்தமும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய உடல் தூயாவினவர் தங்கக்கூடிய ஆலயம், 1 கொரிந்தியர் 6:19 கூறுகிறது. அப்போ நம்மளோட உடலை எப்படி பரிசுத்தமாக காத்துக்கிறது, ஒரு ஐடியா நமக்கு இதிலேருந்து கிடைக்கும். எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணலனாலும் ஓகே
இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம உடலை பரிசுத்தமாக வச்சுக்கணும். இது நமக்காக இல்லை, ஏன்னா இது தூய ஆவியானவருடைய ஆலயம். செகண்ட், இந்த உடல் சமுதாயத்தில் மற்றவங்களோட தொடர்பில் போகிறது. குறிப்பாக தாம்பத்திய உறவில் நெருக்கமாக இன்னொருத்தரோட தொடர்புக்கு போகிறது. அப்போ என் உடலை நான் எவ்வளோ பரிசுத்தமாக வச்சுக்கணும், என் உடல்லேருந்து வெளியேறக்கூடிய அந்த ஒழுக்குகளை நான் எப்படி கையாளணும் அப்படின்றத எக்ஸாக்டாக இதுலேருந்து ஃபாலோ பண்ணனாலும் ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதை வச்சு இப்போது நம்ம தற்போதைய இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் ஓகே, இந்த மாதிரியான ஒழுக்குகளை, இந்த வெளியேற்றங்களை நான் சரியாக கையாண்டு என் உடலை பரிசுத்தமாக காத்துக்கணும். எதுக்கு? கடவுளுக்காக, எனக்காக, மற்றவங்களுக்காகும். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, தொடர்ந்து நம்ம திருப்பாடல், ஆசாப்பு எழுதின திருப்பாடலையே நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி 76வது அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். இதில் ஆண்டவருடைய வல்லமையும் இஸ்ரேல் மக்களை அவர் எப்படி பாதுகாக்கக்கூடிய அந்த பலத்தையும் அந்த வல்லமையை பற்றியும், அதே நேரத்தில் அவர் தீயவர்களை எப்படி தண்டிக்கிறார் அப்படின்றத பற்றியும், எப்படி நீதியை கொண்டு வருகிறார், எருசலேமில் சீயோனில் அவர் எப்படி அவர் உறைவிடத்தை கொண்டு வருகிறார் அப்படின்றத பற்றிலாம் விவரிக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், நம்ம பரிசுத்தத்தை பற்றி, எப்படி இஸ்ரேல் மக்கள் பரிசுத்தமாக வாழணுன்றதை பற்றி நம்ம பார்க்குறோம். அந்த இஸ்ரேல் மக்கள் நடுவில் தான் ஆண்டவர் தமது உறைவிடத்தை அமைக்கப் போகிறார். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்திற்கான இந்த விவிலி வாசி பகுதிக்குள்ளே செல்வதற்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள். முதல் கேள்வி, இன்றைக்கி விடுதலை பயணத்தில் பணம் கொடுக்கறது வாங்கிறத பற்றி நம்ம வாசிப்போம். அதில் கடன் கொடுக்கறது, அதை வாங்கிறது, அதை பற்றி ஆண்டவரும் பேசியிருப்பார். அது எதாவது நமக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு கவனிச்சு கொண்டே பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி, ஆடையை கொடுக்கறத பற்றி, கடன் கொடுக்கறத பற்றி நம்ம வாசிப்போம் இன்றைக்கி விடுதலை பயணத்தில். அது ஆண்டவர் இயேசு அதை பற்றி எதாவது சொல்லியிருக்காரா, அதையும் யோசிச்சு கொண்டே வாசிப்போம். மூன்றாவது, நம்மளுடைய தலைவர்களை பற்றி சபிக்கிறத பற்றி விடுதலை பயணத்தில் கூறப்பட்டிருக்கும். ஸோ அதையும் நம்ம செய்கிறோமா, அதை யோசித்து கொண்டு, அதை நம்ம கவனித்து கொண்டு நம்ம இன்றைய தினத்திற்கான விலைவாசி பகுதிக்குள்ளே ஜெபத்தோடு நம்ம துவங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம் அதிகாரம் 22. ஆட்டையோ மாட்டையோ ஒருவர் திருடி வெட்டிவிட்டால் அல்லது விற்றுவிட்டால், ஒரு மாட்டுக்கு 5 மாடு என்றும் ஓர் ஆட்டுக்கு 4 ஆடு என்றும் ஈடு கட்டுவார். திருடர் கன்னமெடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு தாக்குண்டு இறந்து போனால் அவருக்காக இரத்தப் பழி இல்லை. கதிரவன் உதித்த பின் இது நிகழ்ந்திருந்தால் இரத்தப் பழி உண்டு. அவர் ஈடு கொடுத்தே ஆக வேண்டும். திருட்டுக்கு ஈடாக அவரிடம் எதுவுமே இல்லை எனில் அவர் விற்கப்படுவார். அவர் திருடின மாடோ கழுதையோ ஆடோ உயிருடன் அவர் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் 2 மடங்காக ஈடு கொடுப்பார். ஒருவர் இன்னொருவர் வயலிலோ திராட்சை தோட்டத்திலோ கால்நடைகளை மேயவிட்டால், அல்லது அவிழ்த்து விட்டவை பிறர் வயலில் மேய்ந்து விட்டால், தம் வயலின் சிறந்த விளைச்சலினின்றும் தம் திராட்சை தோட்டத்தின் சிறந்த பலனினின்றும் ஈடு செய்வார். தீப்பிடித்து முட்புதர்களில் பரவி தானிய குவியலோ விளைந்த பயிரோ வயலோ எரிந்துவிட்டால் தீயை மூட்டியவர் ஈடு கொடுத்தே ஆக வேண்டும். ஒருவர் பிறரிடம் பணத்தையோ பொருள்களையோ பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்க,
அவை அம்மனிதர் வீட்டிலிருந்து களவு போய் திருடர் கண்டுபிடிக்கப்பட்டால் திருடர் 2 மடங்காக ஈடு செய்ய வேண்டும். திருடர் கண்டுபிடிக்கப்படாவிடில் பிறர் பொருள்களில் வீட்டுத் தலைவர் கை வைத்தாரா இல்லையா என மெய்ப்பிக்க அவர் கடவுள் முன் நிற்பார். நம்பிக்கை துரோகம் எதிலும், அது மாடு, கழுதை, ஆடு, உடை அல்லது வேறு எது பற்றியதானாலும் இது என்னுடையது என இருவரும் கூறினால் வழக்கு கடவுளிடம் வர வேண்டும். கடவுள் யாரை குற்றவாளியாக தீர்ப்பிடுவாரோ அவர் 2 மடங்காக பிறருக்கு ஈடு செய்ய வேண்டும். ஒருவர் பிறரிடம் கழுதை, மாடு, ஆடு அல்லது வேறொரு விலங்கை பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்கையில் அது இறந்து போனால் அல்லது காயப்பட்டு விட்டால் அல்லது யாரும் பார்க்காத வேளையில் ஓட்டிச் செல்லப்பட்டால் அவர் பிறரது உடைமையில் தாம் கை வைக்கவில்லை என்பதற்கு ஆண்டவர் மேலிடும் ஆணை அவர்களுடைய வழக்கை முடிவு செய்யும். உரிமையாளர் அதை ஏற்றுக்கொள்வார். மற்றவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அவருடன் இருக்கும்போது அது திருடப்பட்டால் அதன் உரிமையாளருக்கு அவர் ஈடு செய்ய வேண்டும். அது விலங்கினங்களால் பீறி துண்டாக்கப்பட்டிருந்தால் பீறப்பட்டதை சான்றாக கொண்டு வருவார். அவர் ஈடு செய்ய வேண்டியதில்லை. ஒருவர் பிறரிடமிருந்து இரவலாக பெற்றுக்கொண்டது உரிமையாளர் அதன் அருகில் இல்லாத வேளையில் காயப்பட்டு விட்டால் அல்லது இறந்துவிட்டால் அவர் அதற்கு ஈடு செய்யத்தான் வேண்டும். உரிமையாளர் அதன் கூட இருந்திருந்தால் அவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை. அது வாடகைக்கு எடுக்கப்பட்டதென்றால் வாடகை செலுத்தப்பட்டால் போதும். திருமண ஒப்பந்தமாகாத கன்னி பெண்ணை ஒருவன் வசப்படுத்தி அவளோடு படுத்தால் மனைவிக்குரிய பரியம் கொடுத்து அவளை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவள் தந்தை அவளை அவனுக்கு கொடுக்க முற்றிலும் மறுத்தால் கன்னி பெண்ணுக்குரிய பரியத்துக்கு சமமான பணம் அவன் கட்ட வேண்டும். சூனியக்காரி எவளையும் உயிரோடு விட்டு வைக்காதே. விலங்கோடு புணர்பவன் எவனும் கொல்லப்படவே வேண்டும். ஆண்டவருக்கே அன்றி வேறு தெய்வங்களுக்கு பலியிடுபவன் அழித்தொழிக்கப்பட வேண்டும். அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே. ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். விதவை, அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவிசாய்ப்பேன். மேலும் என் சினம் பற்றி எரியும். நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன். இதனால் உங்கள் மனைவியர் விதவைகளாவர், உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோராவர். உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரனாகாதே. அவரிடம் வட்டி வாங்காதே. பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்துவிடு. ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை. உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே. வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார்? அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன். ஏனெனில் நான் இரக்கமுடையவர். கடவுளை நீ பழிக்காதே. உன் மக்களின் தலைவனை சபிக்காதே. உன் பெருகிய விளைச்சலையும் வழிந்தோடும் ரசத்தையும் எனக்கு படைக்க தாமதிக்காதே. உன் புதல்வருள் தலைப்பேரானவனை எனக்கு அர்ப்பணிப்பாய். உன் மாடுகள், ஆடுகள் ஆகியவற்றை பொறுத்தமட்டில் நீ அவ்வாறே செய்வாய். குட்டி 7 நாள் தன் தாயோடு இருக்கட்டும். 8ஆம் நாளன்று அதை எனக்கு அளிப்பாய். என் முன்னிலையில் நீங்கள் தூயவராயிருங்கள். வயல்வெளியில் பீறப்பட்டு கிடக்கும் இறைச்சியை நீங்கள் உண்ண வேண்டாம். அதை நாய்களுக்கு போடுங்கள். லேவியராகமம் அதிகாரம் 15. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் கூற வேண்டியது: ஒருவனுக்கு விந்து ஒழுக்கு இருப்பின் உடலிலிருந்து அது வெளிப்பட்டாலும் உடலுள் அடக்கி வைக்கப்பட்டாலும் அது அவனுக்கு தீட்டு. விந்து ஒழுக்கு உடையவன்
படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டு. அவன் அமரும் இருக்கை அனைத்தும் தீட்டே. அவன் படுக்கையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். விந்து ஒழுக்கு உடையவன் அமர்ந்தவற்றின் மீது அமர்பவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் உடலை தொடுபவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தீட்டற்ற ஒருவன் மீது உமிழ்ந்தால் இவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் ஏறி பயணம் செய்பவை அனைத்தும் தீட்டு. அவன் அடியில் இருக்கும் எதையும் தொடுபவன் ஒவ்வொருவனும் மாலை மட்டும் தீட்டுடையவன். அதை சுமப்பவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தன்னை தண்ணீரில் கழுவாதிருக்கையில் தன் கையால் எவனை தொட்டாலும் அவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தொடும் மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். மரக்கலம் தண்ணீரில் அலசப்பட வேண்டும். அவனது ஒழுக்கு நின்று தீட்டு அகன்றால் அவன் தன்னை தீட்டகற்ற 7 நாள் காத்திருக்க வேண்டும். பின்பு அவன் தன் உடைகளை துவைத்து தன் உடலை ஊற்று நீரில் கழுவியதும் அவனது தீட்டு அகலும். 8ஆம் நாள் 2 காட்டுப்புறாக்களை அல்லது புறா குஞ்சுகளை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் குருவிடம் கொடுக்க வேண்டும். குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் செலுத்தி அவனுக்காக ஆண்டவர் திருமுன் பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். விந்து கழிந்தவனும் தன் உடலை கழுவுவான். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். விந்து பட்ட தோலும் உடையும் நீரால் கழுவப்பட வேண்டும். மாலை மட்டும் அவை தீட்டாயிருக்கும். அவனுடன் அவன் மனைவி படுத்திருந்தால் இருவரும் தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர். மாத விலக்கில் இரத்த பெருக்குடைய பெண் 7 நாள் விலக்காயிருப்பாள். அவளை தொடுபவர் மாலை மட்டும் தீட்டாயிருப்பர். மாத விலக்கின் போது எதன் மீது படுக்கிறாளோ எவற்றின் மீது அமர்கிறாளோ அவை அனைத்தும் தீட்டே. அவள் படுக்கையை தொடுபவர் அனைவரும் தம் உடைகளை துவைத்து நீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர். அவள் அமரும் மனையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டாயிருப்பான். அவள் படுக்கையின் மீதும் அவள் அமர்ந்த மனையின் மீதும் இருந்த எதையாகிலும் தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டாயிருப்பான். ஒருவன் அவளுடன் படுக்கையில் படுத்துக்கொண்டு அவள் தீட்டு அவன் மீது பட்டது என்றால் அவன் 7 நாள் தீட்டுடையவன். அவன் படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டே. பெண் ஒருத்திக்கு உரிய மாதவிலக்கு நாள்கள் கடந்தும் உதிரப்பெருக்கு நீடித்தால் அந்த நாள்கள் எல்லாம் விலக்கு நாள்களைப் போல் தீட்டானவையே. அந்த நாள்கள் எல்லாம் அவள் படுக்கும் படுக்கை அனைத்தும் விலக்கு கால படுக்கைக்கு ஒத்ததே. அவள் அமரும் அனைத்தும் தீட்டு காலத்தை போன்றே விலக்காயிருக்கும். அவற்றை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து நீரில் மூழ்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டாயிருப்பான். அவள் தன் இரத்த பெருக்கு நின்ற பின் 7 நாள் கழித்த பின் தீட்டற்றவள் ஆவாள். 8ஆம் நாள் 2 காட்டுப்புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ சந்திப்பு கூடார வாயிலில் குருவிடம் கொண்டு வருவாள். குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியும் மற்றதை எரிபலியும் ஆக்கி அவளுக்காக ஆண்டவர் திருமுன் பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவே இருக்கும் எனது தங்குமிடத்தை தீட்டாக்கி சாகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் தீட்டுகளிலிருந்து அவர்களை விலக்கி வைக்க வேண்டும். விந்து ஒழுக்கினாலும் விந்து அழிவினாலும் தீட்டானவனுக்கும் தன் விலக்கினால் நோயுற்றவளுக்கும் உடல் தூய்மையற்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீட்டாயிருப்பவளோடு படுத்தவனுக்கும் உரிய சட்டம் இதுவே. திருப்பாடல் 76. யூதாவில் கடவுள் தம்மையே வெளிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலில் அவரது பெயர் மாண்புடன் திகழ்கின்றது.
எருசலேமில் அவரது கூடாரம் இருக்கின்றது, சீயோனில் அவரது உறைவிடம் இருக்கின்றது. அங்கே அவர் மின்னும் அம்புகளை முறித்தெறிந்தார், கேடயத்தையும் வாளையும் படைக்கலன்களையும் தகர்த்தெறிந்தார். ஆண்டவரே, நீர் ஒளிமிக்கவர், உமது மாட்சி என்றும் உள்ள மலைகளினும் உயர்ந்தது. நெஞ்சுறுதி கொண்ட வீரர் கொள்ளையிடப்பட்டனர், அவர்கள் துயிலில் ஆழ்ந்துவிட்டனர். அவர்களின் கைகள் போர்க்கலன்களை தாங்கும் வலுவிழந்தன. யாக்கோபின் கடவுளே, உமது கடிந்துரையால் குதிரைகளும் வீரர்களும் மடிந்து விழுந்தனர். ஆண்டவரே, நீர் அஞ்சுதற்கு உரியவர். நீர் சினமுற்ற வேளையில் உம் திருமுன் நிற்கக்கூடியவர் யார்? கடவுளே, நீதி தீர்ப்பளிக்க நீர் எழுந்தபோது, மண்ணுலகில் ஒடுக்கப்பட்டோரை காக்க விழைந்தபோது, வானின்று தீர்ப்பு முழங்கச் செய்தீர். பூ உலகு அச்சமுற்று அடங்கியது. மாறாக சினமுற்ற மாந்தர் உம்மை புகழ்ந்தேத்துவர். உமது கோப கனலுக்கு தப்பியோர் உமக்கு விழா கொண்டாடுவர். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுங்கள். அவரை சுற்றிலும் இருக்கிற அனைவரும் அஞ்சுதற்குரிய அவருக்கே காணிக்கைகளை கொண்டு வருவராக. செருக்குற்ற தலைவர்களை அவர் அழைக்கின்றார். பூ உலகின் அரசர்க்கு பேரச்சமானார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உடலிலும் உள்ளத்திலும் பரிசுத்தமாக இருந்து தூய ஆவியினர் வந்து தங்கக்கூடிய ஆலயமாக எங்களுடைய உடல்களை எப்படி பேணி காக்கணும், பிறருடன் நாங்கள் எப்படி உறவில் சமுதாயத்தில் வாழணும் அப்படின்றது எல்லாத்தையும் இன்றைக்கி எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுதும் நாங்கள் பரிசுத்தமான உள்ளத்தோடும் உடலோடும் பிறருக்கு அன்பு காட்டி வாழக்கூடிய சுயநலமற்ற உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய அருளை தர வேண்டி உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. அம்மா, உங்களுடைய முக்காட்டுக்குள்ளே எங்களை மறைத்து கொள்ளும் அம்மா. அசுத்தம் எதையும் எங்களுடைய உள்ளத்திலும் உடலிலும் நாங்கள் அனுமதிக்காமல் நீங்கள் எப்படி பரிசுத்தமாக உள்ளத்திலும் உடலிலும் இருந்தீங்களோ உங்களுடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் ரொம்ப சுருக்கமான விளக்கம் தான் இருக்கும், ரொம்ப பெரிய விளக்கங்கள் இருக்காது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த 3 கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, நம்ம கடன் கொடுப்பது கடன் பெறுவதை பற்றி ஆண்டவரே தான் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கி நம்ம பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கி விடுதலை பயணம் 22ஆம் அதிகாரம் 25 வசனத்தில் வாசனா பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்குது. உங்களிடையே இருக்கும் என் மக்களின் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுத்தீன்னா நீங்கள் ஈட்டுக்காரனாக இருக்காதீங்க, அவங்ககிட்ட வட்டிக்காரனை போல் வட்டி வாங்காதீங்க அப்படின்றார். இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேணான்றார். பட் வட்டி வாங்க வேணான்னு பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார். ஆண்டவர் இயேசு ஒரு படி இன்னும் போய் நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்பி எதிர்பார்க்காதீங்கன்றார். எங்கள் லூக்கா நற்செய்தி 6ஆவது அதிகாரம் 34 35 வசனங்கள் வாசனம் தெரியும். ஆண்டவர் கூறுகிறார், திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுக்காதீர்கள். உங்களுக்கு அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த ஒரு நோக்கத்துடன் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள். இதுதான் ஹைலைட்டானது. இந்த உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் கூறுகிறார். உங்கள் பகைவர்களிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். யாராவது நமக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்வோமா? ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய சொல்கிறார். அப்படி செஞ்சால் தான் நம்ம கிறிஸ்டின்ஸ்ன்றார். உச்சக்கட்டமான அன்பு இங்கே தான் இருக்குது. அதனால தான் அவர் சிலுவையில் அறையும்போது கூட ஆண்டவரை தந்தையை இவரை மன்னியும்ன்றார். உங்கள் பகைவருக்கு நன்மை செய்யுங்கள்ன்றார். திரும்பி கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள் அப்படின்றார். அப்பொழுது நீங்கள் பெறும் உங்கள் கைமாறு மிகுதியாக இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மகளாய் இருப்பீர்கள் அப்படின்றார். ஏனெனில் அவர் நன்றி கெட்டவருக்கும் பொல்லாதவர்களும் நன்மை செய்கிறார். நம்ம யோசிப்போம்ல, சில பேர்லாம் கடவுளை கும்பிடவே மாட்டேங்கிறாங்க. சில பேர் கடவுள் நினைக்க கூட மாட்டேங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கனாக்கா அவங்க பாட்டுக்கும் தந்தவன் தினமாக வாழ்கிறாங்க, பொல்லாராக இருக்கிறாங்க.
நன்றி கெட்டவர்களாக இருக்காங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. நம்ம யோசிப்பா பாருங்க, அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. லூக்கா நற்செய்தி 6:35. ஆண்டவர் இந்த மாதிரி நன்றி கெட்டவங்களுக்கும் பொல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறாரு. அவங்க மேலேயும் கதிரவனை உதிக்க வைக்கிறாரு, மலையை பொழிய செய்கிறார். ஏன்னா அவர் அடுத்த வசனத்தில் சொல்லுவார், 36வது வசனத்தில், ஏன்னா உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அதே போல் நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது ஒரு பக்கம். இன்னொன்று, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்போது ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்தா அவர் திருப்பி கொடுப்பார்னு எதிர்பார்க்காம கொடுத்துட்டு மறந்துடணுன்றார். ஏன் தெரியுமா? நம்ம எதிர்பார்க்கும் போது தான் பிரச்சனை வருது. நீ ஏன் என்ன கொடுக்கலன்னு சொல்லி நம்ம கேட்போம். அதனால் நிறைய பிரச்சனைகள் தான் வருது. நண்பர்களுக்கிடையே, உறவினர்களுக்கிடையே பிரச்சனைகள் தான் வருது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கொடுத்துட்டு அதை மறந்துடுங்க, அதுக்காக அதை பெற்றுக்கொள்ள வேணாம்னு சொல்ல. அதனால தான் அவர் கடன் கொடுங்கன்றார். பணத்தை கொடுத்துட்டு விட்டுருங்கன்னு சொல்ல. ஒருத்தர் கடன் கேட்டால் கொடுங்க, அவங்களால திருப்பி முடிகிறப்ப திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அதை எதிர்பார்க்க வேணாம், அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, கேட்குறதுக்கு சவாலாகவும் இருக்குது. பட் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு தான் அவர் சொல்கிறார். கொடுத்துருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இது நம்புகிற மாதிரியே இல்லைல்ல, ஆனால் அதுதான் உண்மை. உண்மையிலேயே அந்த மாதிரி நம்ம நேர்மையாக ஆண்டவரை மனசில் வச்சுக்கிட்டு இதை கடைபிடிக்க ஆரம்பித்தோன்னா ஆண்டவர் உண்மையிலேயே கொடுப்பாரு. அப்படின்னா நிறைய நேரங்கள் நம்ம உண்மையிலேயே தேவைப்படும் போது சம்மந்தமே இல்லாமல் அது வரும். அதே நேரத்தில் நமக்கு தேவையில்லாத செலவுகளை ஆண்டவர் குறைப்பார். நிறைய வகையில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், கைமாற ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது தூய்மையான உள்ளத்தோட, ஒருத்தனுக்கு திருப்பி எனக்கு கொடுப்பான்ற எண்ணத்தோடு நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றார். கொடுத்துட்டு மறந்துடணும், அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி. அதை ஆண்டவர் இங்கே கூறுகிறார். அங்கே பழைய ஏற்பாட்டில் வட்டி வாங்காதுன்றார். இங்கே நீ கொடுத்த கடனையே திரும்ப எதிர்பார்க்காத, வாங்கிக்கோ, அவனாக கொடுத்தா வாங்கிக்கோ, பட் எதிர்பார்க்காத அவன் கொடுப்பான்னு சொல்லி. ஸோ அப்படி தான் ஆண்டவர் கூறுகிறார். சரி, 2வது கேள்விக்கு போவோம். எப்படி ஆடையை நம்ம கடன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம விடுதலை பயணம் 22வது அதிகாரம் 26லேருந்து 27 வசனங்கள் வாசனை தெரியும். பிறருடைய மேலாடையை நீ அழகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையிறதுக்குள்ளே அதை திரும்பி கொடுத்துரு. ஏன்னா அவனுக்கு இருக்கிறதே அது ஒன்றா தான் இருக்கலாம், அவன் அப்புறம் குளிரில் எதை போத்திக்குவான். அதனால் அதை அவனுக்கு திரும்பி கொடுத்துரு. ஏன்னா அவர் சொல்கிறார் பாருங்க, ஏனெனில் நான் இரக்கமுடையவர். அவர் கடவுள் இரக்கமுடையவராக இருக்கிறாராம். அதே போல் இஸ்ரேல் மக்களையும் இரக்கமுடையவராக இருக்க சொல்கிறாங்க. டைரெக்டாக ஆண்டவர் இதே தான் லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது வசனத்தில் ஆண்டவர் இதை மேல்கோர் காட்டுறாரு. உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல் நீங்கள் இன்னும் இரக்கமுள்ளவராக இருங்க. அடகு வாங்கினதை திருப்பி கொடுங்கன்றல. ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 40லேருந்து 42 வசனங்கள் வாசிச்சோன்னா அவர் இன்னொரு படி போகிறார். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால், அவர் விரும்பினாலே எடுத்துக்கொள்ளணும்னு விரும்பினா உங்கள் மேலுடையையும் அவருக்கு எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். சேர்த்து கொடுங்க, 2ஆக கொடுங்க. அவர் 1 எடுத்துக்க விரும்பினா நீங்கள் 2 கொடுங்க அப்படின்றார். அடுத்த வசனம் சொல்ல பாருங்க, எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினா, நமக்கு வர பிடிக்கல ஆனால் கட்டாயப்படுத்தினாலும் அவரோட 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகத்தை கூட கொணாதீங்கன்றார். அப்போ நம்ம நிறைய டைம் ஆக்சுவலாக கஷ்டப்படுறவங்க யாராவது தர்மம் கேட்குறவங்கக்கிட்ட நிறைய டைம் நம்ம முகம் கொண்டு இருக்கிறோம் இல்லையா, கடன் கேட்டால் முகம் கொண்டிருக்கோம். ஆக்சுவலாக அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார் போல ஆண்டவர். இதெல்லாம் நம்ம மேலோட்டமாக வாசிச்சுட்டு போயிருப்போம், இல்லை பைபிள் நம்ம வாசகத்தில் திருப்பள்ளியில் கேட்டிருப்போம், பட் கவனிச்சிருக்க மாட்டோம். முகம் கூட கோண வேணான்றாரு. அப்படின்னா இதெல்லாம் எப்படி நடக்கும்? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஆண்டவர் நமக்கு செஞ்சதை நினச்சி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சினால் இதை பண்ணலாம். 2, ஆண்டவர் நம்ம எவ்வளோ மோசமாக இருக்கிறோம் அப்படின்றத பார்த்தும் ஆண்டவர் நமக்கு இறக்கம் காட்டினாரே, அந்த இறக்கத்தை நான் திருப்பி காட்டணுன்ற அந்த ஒரு உணர்வில் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே எதை சுற்றி இருக்குது? உங்கள் விண்ணக தந்தை இறக்கம் உள்ளவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கன்னு சொல்லி லூக்கா 6:36 ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியணும்னா மனசில் ஒரு ஜாய் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், நன்றி உணர்வு இருக்கணும். ஸோ மகிழ்ச்சி எதனால் வரும்? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அந்த ஒரு உணர்வு வரணும். அது நமக்கு வராது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம செயற்கையெல்லாம் கொண்டு வர முடியாது. தியானிக்கலாம், ஆண்டவர்கிட்ட அருளை கேட்கலாம். 2வது, ஆண்டவர் நம்ம இப்போ பாருங்களேன், நம்மளை கட்டாயப்படுத்துகிறாங்க, மேலாடை எடுத்துக்கணும்னு விரும்புகிறாங்க,
கடன் கேட்குறாங்க. அப்போது அந்த சைடு எப்படி அந்த நமக்கு எதிராக ஒருத்தர் எப்படி பண்ணுறாரோ, நமக்கு அடுத்து போகிற எப்படி பண்ணுறாரோ, அந்த மாதிரி தான் நம்ம கடவுளுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோமா. அப்போ கடவுளுக்கு நம்மளை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். நமக்கு எப்படி மற்றவங்க அந்த மாதிரி கடன் கேட்குறாங்க, கட்டாயப்படுத்துகிறவங்கள பார்த்தா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி கடவுள்கிட்ட நம்ம அப்படி தான் நடந்துக்கிறோம். ஆனால் கடவுள் நம்மக்கிட்ட பொறுமையாகவும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். சொல்லப்போனால் அவரால் என்ன வேணால் பண்ண முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் அவர் நம்மளை மதித்து நம்மக்கிட்ட இரக்கம் காட்டுகிறாரு பாருங்க. ஸோ அந்த இரக்கத்தை நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். ஸோ 2 ஆப்ஷன் இது தான். ஒன்று, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் ஐயா, புனிதர்கள் அப்படி தான் இருந்தாங்க, அதனால் நான் எல்லாத்தையும் துறப்பேன். அதனால தான் புனித பவுல் கூறுவார், கிறிஸ்துவின் பொருட்டு எல்லாவற்றையும் நான் குப்பைன்னு கருதுகிறேன், என்ன வேணால் எடுத்துகிட்டு போ, எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார், அவ்வளோதான். பட் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, பட் ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளான்னு பார்த்தோன்னா அதுக்கு தான் சொல்கிறோம் இந்த 2 தேவை. ஒன்று, அந்த மகிழ்ச்சி இருக்கணும். மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா ஒருத்தர் நம்மக்கிட்ட 1 லட்சம் ஏமாத்தினா கூட பிரச்சனையே இருக்காது மனசில். இதெல்லாம் உச்சக்கட்டம். பட் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் கடவுளை உண்மையாலுமே யோபுவை போல், ஆபிரகாமை போல், நம்ம தாவீதை போல் உரிமை சொத்தாக கொண்டிருந்தோம்னா, நம்மளுடைய இதயத்தின் பங்காக, நம்ம வாஸ்ட்ரேலியா திருப்பாடலில் இதெல்லாம் தான் அந்த வேர்ட்ஸ் பார்த்தோம். உரிமை சொத்து, என் இதயத்தினுடைய பங்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட சொத்து, அப்படி நம்ம கொண்டிருந்தோன்னா ஆண்டவர் இயேசு சொல்கிறது இங்கே நம்மளால் கடைப்பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவர் நம்மளால் கடைப்பிடிக்க முடியாதுன்னா இதை சொல்ல மாட்டார், முடியும், அதனால தான் சொல்கிறாரு. அப்போது ஏதோ ஒன்று தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? தூயாவினுடைய அந்த மகிழ்ச்சி, ஜாய், சந்தோஷம் அப்படின்ற அந்த கனி நம்மக்கிட்ட இல்லை. அது கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு ஜாய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணால் பண்ணலாம். பவுலுக்கு இருந்த அந்த ஜாய் போல், அடி வாங்கினாலும் வாங்கினாலும் எவ்வளோ இழந்தாலும் எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு என் கிறிஸ்து இருக்கிறார், அது போதும். இல்லை, 2வது, நம்மளுடைய நிலையை பொறுத்து நம்மளோட நிலையை பார்த்து ஆண்டவர் நமக்கு இவ்வளோ இறக்கம் காட்டி நம்மளை இவ்வளோ உயர்த்தியிருக்காரு, அதே இறக்கத்தை நான் இன்னொருத்தனை காட்டுவேன். என் விண்ணக தந்தை எனக்கு எவ்வளோ இறக்கமுள்ளவராக இருக்காரோ அதே போல் நான் இன்னொருத்தர் இறக்கம் காட்டுவேன். அப்படி நாம் நன்றி உணர்வோடையும் பண்ணலாம். ஒன்று மகிழ்ச்சி, இல்லை நன்றி உணர்வு, ஜாய் இல்லை கிரேட்ஃபுல்னஸ். இந்த 2 இருந்துச்சுன்னா ஆண்டவர் இயேசு சொல்கிறத நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் ஆணிவேர் என்ன? அன்பு, பிறர் அன்பு, கடவுள் மீதான அன்பு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை அன்பு செய்தது போல். அந்த 3வது கட்டளை இறுதி ராவணம் என்போது ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்கள், நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்கள் பிறரை அன்பு செய்யுங்க. ஆண்டவர் நமக்கு எப்படி இறக்கம் காட்டினார், அதே நம்ம மற்றவங்களுக்கு இறக்கம் காட்ட போகிறோம். இதுதான் 2வது கேள்விக்கான பதில். சரி, 3வது கேள்வி, ஆண்டவர் நம்மளுடைய தலைவர்களை சபிக்கிறத பற்றி எங்கே பேசுகிறான்னு பார்க்க சொன்னோம். அது எங்கே சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, விடுதலை பயணம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், கடவுளை நீ பழிக்காதே, உன் மக்களின் தலைவனை சபிக்காதே. நம்ம ஆக்சுவலி யோசிச்சு பார்ப்போம், எத்தனை தடவை நம்மளுடைய பிரதம மந்திரி, நம்மளுடைய முதலமைச்சர், நம்மளுடைய கவுன்சிலரு, நம்ம ஏன் ஆன்மீக இதில் நம்மளுடைய ஃபாதர் சிஸ்டர்ஸு, நம்மளுடைய மேலதிகாரி வேலை செய்கிற இடத்துல அவங்களெல்லாம் சபிச்சிருக்கிறோம். அவங்க தப்பு செய்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. சில விஷயங்கள் நம்ம கண்டுக்காமல் போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம தீர்ப்பிடக்கூடாது, கரெக்ட், யாரையும் நம்ம தீர்ப்பிடல. பட் ஆனால் சில விஷயங்கள் பப்ளிக்காக, வெளிப்படையாக, புதுவெளியில் எல்லார் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி தவறுகள் நடக்கும். அதை நம்ம கண்டும் காணாமல் போகக்கூடாது. ஸோ அப்போ அவங்கள சபிக்கவும் கூடாது. ஏன்னா நம்ம சபிச்சோன்னா தீர்ப்பிடுறதுக்கு கணக்காகும். அவங்கள நம்ம சபிக்கிறதுக்கு நம்ம யார்? ஆனால் நம்ம சபிச்சிருக்கணும். நிறைய டைம் நம்ம நம்மளுடைய பிரதம மந்திரியோ யாரையோ பார்த்து அவங்க செய்கிற தப்பு, அவங்க சில சமயம் பாகுபாடோடு நடந்திருப்பாங்க, அதுக்கெலாம் நம்ம மனசில் கஷ்டங்கள் வரும். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, புனித பவுல் கூறுகிறார், ஒருவருக்கொருவர் நீங்கள் பரிந்துரை ஜெபம் செய்யுங்க, தலைவர்களுக்காக ஜெபிங்க, அப்படின்னு நாட்டின் தலைவர்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்கிறார். ஸோ நம்ம அதை ஜெபிக்கிறோமா, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம், நம்ம சில ப்ரைவேட்டான பாவங்களை நம்ம வெளியே கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. தனிப்பட்ட பாவங்கள் நமக்கு அது தெரியாது, அது பாவமாக என்னென்னு அவங்களுடைய மனசு நமக்கு தெரியாது. அந்த நேரங்களில் நம்ம தீர்ப்பிடக்கூடாது. சில விஷயங்கள் வெளிப்படையில் நடக்கும். உதாரணத்துக்கு நற்கரணையை தவறாக கையாளுறது, இதெல்லாம் பப்ளிக்காக ஓப்பனாக கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. அது சில நேரங்களில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படி நம்ம பேசலைன்னா அதை பற்றி, அது தவறுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடும். உதாரணத்துக்கு நன்மை தட்டு பிடிக்காமல் நிறைய பங்குகளில் நடக்கிறது. ஸோ அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கும். நன்மை தட்டு பிடிக்கணும், ஆண்டவருடைய உடல் கீழே சிந்தக்கூடாது. ஸோ அது இப்போ நிறைய இடங்களில் பண்ணுறதில்ல. அப்போது அது தவறுன்னு நம்ம பேசலைன்னா அது தவறுனே தெரியாது.
ஸோ பேச வேண்டிய இடத்துல அதை அவங்க கற்றுக்குவாங்கன்னா நம்ம அதை பேசலாம். இந்த மாதிரியான பொது வெளியில் பகிரங்கமாக நடக்கக்கூடிய தவறுகளை அதை பற்றி பேசலாம். அதை அவங்க மேலே குற்றம் சுமத்துவதற்காக அல்ல, சபிப்பதற்காக அல்ல, அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக. ரெண்டாவது, அவர்களுக்கு ஜெபம் தேவைப்படுகிறது, அவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ அவங்கள நம்ம தீர்ப்பிடலை, அவங்கள நம்ம சபிக்கலை, பட் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அதை தப்புன்னு நம்ம உணர்ந்து கொள்ளணுங்கிற இந்த 2 நோக்கத்துக்காக அதை பற்றி நம்ம பேசலாம். அதே போல் நம்ம சில நேரங்களில் அவங்க மேலே கோபம் வரலாம், கோபத்தை தவிர்க்க முயற்சிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கோபம் கடவுளுடைய நீதியை கொண்டு வருது இல்லைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோபத்தை தவிர்க்கிறது. அநியாயத்தை பார்க்கும்போது கோபம் வரணும், அது கரெக்டான கோபம், பட் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாமே. ஜென்ரலாகவே நம்ம கோபம் சுயநல நோக்கம் உண்டு, அது நீதி, கடவுள் நீதி வெளிப்படுத்துறதில்ல நம்ம வாசிச்சிட்டோம். அதனால் கோபத்தை தவிர்ப்பது நல்லது, அவங்களுக்காக ஜெபிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம், அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால் புனித பவுலும் பாருங்கள், அப்போஸ்தலர் பணி 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் புனித பவுல் தெரியாமல் தலைமை குருவுக்கு எதிராக பேச மாட்டார். பாருங்கள், தலைமை குரு தப்பு தான் செய்வார், அந்த தப்பை பவுல் சுட்டி காட்டிடுவார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வார், சகோதரரே, இவர் தலைமை குரு என்று எனக்கு தெரியாது, ஏனெனில் உன் மக்களின் தலைவரை சபிக்காதே என மறைநூலில் எழுதியுள்ளதே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த தலைமை குரு என்ன பண்ணிடுவார், பவுல் உண்மையை சொல்வார், ஆனால் தலைமை குரு இவர் என்ன பண்ணிடுவார், வாயிலே அடிக்க சொல்லிடுவார். உடனே பவுல் அவரை நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல் இருக்கிறீங்க, நீங்கள் சரியான நீதி வழங்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி பவுல் கரெக்டானதை தான் சொல்லுவார். ஆனால் அது தலைமை குருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அது தெரியாது, ஏன்னா இப்படி எழுதிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த வார்த்தைகளை பின்வாங்கிக்குவார். ஸோ அது திருத்தூதரின் பணிகள் 23ஆம் அதிகாரம் அந்த 1லேருந்து 5 வரைக்கும் வாசிச்சோன்னா நமக்கு தெரியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. 22ஆவது அதிகாரம் விடுதலை பயணத்தில் 21 வசனத்துலேருந்து 24 வசனங்கள் வாசிச்சோன்னா தெரியும். அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே, ஏனெனில் எகிப்து நாட்டில் நீயும் அந்நியனாக தான் இருந்த. விதவை, அனாதைகள், இவங்களுக்கெல்லாம் தீங்கிழைக்காத, கொடுமைப்படுத்தாத. அவங்க ஒரு வேளை அழுது முறையிட்டால் நான் அவர்களுக்கு அவங்களோட அழுகுறலுக்கு செவி சாய்ப்பேன், மேலும் என் சினம் பற்றி எறியும் சொல்லி அதுக்கப்புறம் தொடர்ந்து போகிறார் அவர் எப்படி தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போது இதை புதிய ஏற்பாட்டில் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, யாக்கோபு 1 அதிகாரம் 27 வசனத்தில் அவர் அழகாக கூறுகிறார், தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு, ஒரு ரிலீஜியஸ் லைஃப், நம்ம ரிலீஜியஸாக இருக்கோம் இல்லையா, நம்ம சமய வாழ்வை தான் நம்ம கடைபிடிச்சிட்ருக்கோம். அப்போ தந்தையோட பார்வையில் எது தூய்மையானது, மாசற்றதானது அப்படின்னா, யாக்கோபு சொல்கிறாரு, துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்துதல், அவன் கவனிக்கிறது. அதே போல் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இந்த இறக்க செயலை செய்கிறது கைம்பெண்கள் அனாதைகளுக்கு. ரெண்டாவது, உலகத்தால் கரைப்படாதபடி தூய்மையாக காத்துக்கொள்வது. அப்போ நம்ம மற்றவங்கள போல் அவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா, உலக போக்கில் இருக்கவங்களை போல், அது கரெக்டான சமய வாழ்வு இல்லை. நம்ம அவங்கள விட பரிசுத்தமாக இருக்கணும், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நம்ம வாழணும் எல்லாத்துலேயுமே. அதுதான் இங்கே யாக்கோபு 1:27 கூறுகிறது. அப்போ தான் நம்ம கடவுளுடைய பார்வையில் தூய்மை உள்ளதாகவும் மாசற்றதாகவும் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் நோட் பண்ணிங்களா, அவங்க என்னை நோக்கி அழுதார்கள் என்றால், முறையிட்டார்கள் என்றால், அப்போ நான் கைமாறு செய்வேன், நான் செவி சாய்ப்பேன்றார். நிறைய நேரங்களில் அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் விண்ணக தந்தை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் சொல்லி நற்செய்தியில் வாசிக்கிறோம். அதே ஆண்டவர் தான் இன்னொரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் கேட்டால் தான் கொடுக்கப்படணும். அப்போது ஒரு சில இடங்களில் நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக. ஏன்னா அது ஆண்டவருக்கு தெரியாதுன்றதுனால இல்லை, நமக்கு அதனுடைய மகத்துவம் புரியணும். அதை கேட்டு பெறும்போது அதோடைய வேல்யூ நமக்கு தெரியும். அதை கேட்டு பெறும்போது நமக்கு தெரியும் இதை கடவுள் தான் கொடுத்தாருன்னு. அப்போ அதோடைய மதிப்பு தெரியறதுக்கும் அதை கொடுத்தது கடவுள் தான்றதை நம்ம உணர்ந்து கொள்ளுங்கிறதுக்காக சில விஷயங்கள் கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார். அதனால் நம்ம ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்ருக்கார் தேவையானதெல்லாம், நம்ம அவரில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட சில விஷயங்கள் நடக்காத போது ஆண்டவர் கேட்கணும்னு நம்மளை விரும்புகிறார் போல. ஏன்னா நம்ம அப்போ தான் அவர் கொடுத்தாருன்னு இன்னும் ஆழமாக நமக்கு தெரியும். அதே நேரத்தில் அவர் மேலே இருக்கக்கூடிய விசுவாசமும் அன்பும் நமக்கு அதிகரிக்கும். அந்த விஷயத்தினுடைய மதிப்பையும் நம்ம தெரிந்து கொள்வோம். ரெண்டாவது பாருங்கள், 29ஆவது வசனம் விடுதலை பயணம் 22ஆவது அதிகாரத்தில் ஆண்டவருக்கான காணிக்கைகளை கொடுக்க தாமதிக்க வேண்டாம்னு சொல்லி. ஸோ நம்ம ஏதாவது நேர்ந்து கொண்டோம் அப்படின்னா அதை திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம தாமதிக்க வேணாம். இன்றைக்கி நம்ம திருப்பாடலில் அதான் நம்ம வாசித்தோம்.
76 திருப்பாடல் 11 வசனத்தில் பாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுங்கள். இன்றைக்கி அதான் நம்ம வாசித்தோம். அப்போது கடவுளுக்கு நம்ம வேண்டுதல் வைக்கலாம், பொருத்தனைகள் செய்யலாம், ஆனால் அதை நிறைவேற்றணும். அதை நம்ம காணிக்கைகளையோ பொருத்தனைகளையோ நிறைவேற்றுவதில் முடிஞ்சளவு தாமதிக்காமல் இருக்கணும். சீக்கிரமாக அதை செஞ்சு முடிக்க நம்ம முயற்சிக்கணும். இதை நம்ம அப்போஸ்தலர் பணி 18வது அதிகாரம் 18வது வசனம், திருத்தூதர் பணிகள் 18வது அதிகாரம் 18வது வசனத்தில் புனித பவுல், நம்ம நிறைய பேர் நமக்கு பிரிந்து போன சகோதரர்கள் நம்ம போய் வேளாங்கண்ணிக்கு மொட்டை அடிக்கிறதுலாம் இல்லை ஏதாவது பொருத்தனை செய்கிறதெல்லாம் வந்து அவங்க ஏதோ ஒரு சிலை வழிபாடு, ஏதோ பிற மதத்து சகோதரர்கள் செய்கிறது, இந்து மத சகோதரர்கள் செய்கிறது போல் நம்ம செய்கிறோம்னு நினச்சிட்ருக்காங்க. இல்லை, பைபிள் தெளிவாக சொல்லுது, பொருத்தனைகள் ஆண்டவருக்கு செஞ்சு அதை நிறைவேற்ற சொல்லுது. உதாரணத்துக்கு திருப்பாடல் 76:11 வசனம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம், 76:11. அதே போல் புதிய ஏற்பாட்டில் இது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்குது. புனித பவுல் வந்து அவருடைய தலையை வந்து மொட்டை அடிச்சுக்கிறாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு பொருத்தனை செஞ்சுருக்காரு. அது நசரேய பொருத்தனையாக இருக்கலாம்னு சொல்லி இறையல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், தம் நேர்த்திக்கடனைன்னா இந்த மாதிரி பொருத்தனைகள் ஏதாவது வேண்டுதல்களை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கிலா பிரிஸ்கிலா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார். ஸோ அவர் கப்பல் ஏற அடுத்த பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய பொருத்தனையை நிறைவேற்றிட்டு தான் புனித பவுல் போகிறார். தலை முடி வெட்டி கொண்டுன்னு இருக்கிறது ஆக்சுவலாக அது வந்து மொட்டை அடித்து கொண்டது, ட்ரான்ஷெட், அவர் ஷேவ் பண்ணிக்கிட்டாருன்னு இருக்கும். அப்போது நேர்த்திக்கடன் வேண்டுதல்லாம் வைக்கலாம் கடவுளுக்கு, அது தவறு கிடையாது. புதிய ஏற்பாடுலையும் அதை நம்ம வந்து பின்பற்றலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. லேவியரில் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வாட்சில் திரும்பவும் ஆண்டவர் சொல்வார், 7 நாள் எண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூய்மையாக இருப்பீங்க. 7 நாள் எண்ணுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 3, 7, 40 ஆண்டவருடைய பார்வையில் ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கிறது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலிலிருந்து வரக்கூடிய அந்த டிஸ்சார்ஜஸ், அந்த வெளியேற்றங்கள், அந்த கசிவுகளை பற்றி இங்கே கூறப்பட்டிருக்கிறது. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து நம்ம எப்படி பரிசுத்தமாக நம்ம உடலை காத்துக்கணுங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை நமக்கு கொடுக்கறது. இதை நம்ம முடிஞ்ச அளவு பரிசுத்தமாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். இந்த மாதிரியான ஒழுக்குகள் நம்ம உடல்லேருந்து வெளியேறும்போது நம்ம கரெக்டாக பரிசுத்தமாக நம்ம தொடக்கூடிய இடங்கள், நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, நம்மளுடைய ஆடைகள், மற்றவங்ககிட்ட நம்ம பழக்கும்போது சமுதாயத்தில் நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவு அந்த கிளீன்லினஸ், சுத்தபத்தத்தை கடைப்பிடிக்க முயற்சி செய்யணும். கூடவே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த 15வது அதிகாரம் லேவியரில் 13வது வசனத்தை பார்த்தோன்னா கூறப்பட்டிருக்குது, அவனது ஒழுக்கு நின்று தீட்டு அகன்றால் அவன் தன்னையே தீற்றகற்ற 7 நாள் காத்திருக்க வேண்டும். பின்பு அவன் தன் உடைகளை துவைத்து தன் உடலை ஊற்று நீரில் கழுவி தூய்மைப்படுத்தி கொள்ளணும். அப்பொழுது அவனது தீட்டு அகலும். இது வந்து ஃபிசிக்கலாக பண்ணணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இது நம்ம ஆவிக்குரிய வகையிலையும் இதை பார்க்கலாம். எங்கன்னா 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்கள், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியினாலும் கழுவப்பட்டு தூயவராய் இருக்கிறீர்கள், கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்போ பாருங்களேன், அங்கே தண்ணியினால் கழுவப்படுறாங்க, இங்கே ஆவியானவர்னாலும் ஆண்டவர் இயேசுடைய பெயரினாலும் ஞானஸ்தானத்தின் போது நம்ம கழுவப்படுகிற நம்மளுடைய அசுத்தங்கள்லேருந்து, தீட்டிலிருந்து, பாவத்திலிருந்து நம்ம கழுவப்படுகிறோம். உடல் அளவிலும் சரி, உள்ளத்திலும் சரி. ஸோ இந்த பரிசுத்தத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது இப்படி ஆவிக்குரிய வகையிலும் இதை நம்ம பார்க்கலாம். இது எபிரேயர் 10வது அதிகாரம் 21லேருந்து 22 இதே தான் திரும்ப எபிரேயர்னுடைய அந்த ஆசிரியரும் கூறுவதை நம்ம இங்கே பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். லேவியர் 15வது அதிகாரம் 15வது வசனத்தில் குரு அவற்றில், அதாவது ஒருத்தர் இந்த மாதிரி வெயிட் பண்ணி அவர் கழுவி அவர் உடலெல்லாம் பரிசுத்தமாக்கினதுக்கப்புறம் 2 மாடப்புறாக்களையோ அல்லது 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து கொடுக்கலாம். அதில் ஒன்று எடுத்து குருவானவர் என்ன பண்ணுவார், பாவப்போக்கு பலியாகவும் இன்னொன்று வந்து எரி பலியாகவும் ஆண்டவருக்கு செலுத்தி அவர் திரும்பவும் பாவ கழுவாய் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிட்டோம். அப்போ இஸ்ரேல் மக்களுடைய புரிதல் என்ன, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தொழுநோயோ இல்லை ஏதாவது ஒரு உடல்லேருந்து ஒரு கசிவுகள், தூய்மையற்ற இதெல்லாம் வெளியேறுது, ஒழுக்குகள் வெளியே வருது அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பாவிகள். ஆக்சுவலாக ஆண்டவர் அப்படி சொல்ல கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்ம பார்த்தோன்னா ஒரு சில நோய்கள் அது வந்து பாவத்தினால கூட வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ எல்லா நோயும் பாவத்தினால வந்துச்சுன்னு சொல்ல வரல, ஒரு சில நோய்கள் பாவத்தினால வந்திருக்கலாம். அதனால் ஆண்டவர் ஒரு ஜென்ரலான ஒரு பொதுவான ஒரு கட்டளை கொடுக்குறாரு. எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதுக்கு பாவக்கழுவை செஞ்சுருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது அது எதனால் வந்துச்சுன்னு.
ஸோ நம்மளுமே ஆக்சுவலாக இப்போது காலகட்டத்திலுமே ஒரு சில பாவ அடிமைத்தனங்களை நாங்களும் பார்த்துருக்குறோம், நிறைய இடங்கள் நம்மளும் பார்த்துருக்கலாம். ஒரு சில பாவத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு சில உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும், ஒரு சில இன்ஃபெக்ஷன் போகும், ஒரு சில பேருக்கு சளி இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு சில பாவ அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வரும்போது அந்த சளி நார்மலாக போயிடும். இல்லை உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் ரொம்ப வருஷமாக, அவங்க ஒரு குறிப்பிட்ட பாவத்தை விட்டதுக்கப்புறம் ஆண்டவர் அதுக்கான அருளை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உடலில் இருந்த பிரச்சனை தீரும், அந்த நோய் குணமாகும். ஆண்டவர் அதனால் ஒரு சில பேரை அவங்க ஆண்டவர் வந்து அந்த அற்புதங்கள் செஞ்சு இப்போ நடக்க முடியாதவரை எழுந்து நடக்க செய்யும் போதோ இல்லை பார்வையற்ற குணமாக்கும் போதோ ஒரு சில பேர் ஆண்டவர் குணமாக்கும் போது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி குணமாக்குறாரு. அப்படின்னா என்ன, இது தெளிவாக நமக்கு காட்டுகிறது ஒரு சில பிரச்சனைகள் பாவத்தினால் வருகிறது. எல்லா நோய்களும் பாவத்தினால் வரல, ஒரு சில நோய்கள் பாவத்தினால் வரும். சரி, இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால நமக்கு எப்போ நோய்கள் வந்தாலுமே ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து தாழ்ச்சி அடைகிறதுக்கான நேரமாக நினச்சிக்கலாம். ஏன்னா நம்ம நோயில் இருக்கும்போது உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கும், அப்போ நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சோர்ந்திருக்கும். அது ஒரு நல்ல தருணம், அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஆண்டவர்கிட்ட தாழ்ந்து போடுவதற்கான ஒரு நேரமாக நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆண்டவரே, இந்த உடல் நோயினுடைய இந்த வலிகளை, இந்த துன்பம் நான் அனுபவிச்சுட்ருக்கேன் ஆண்டவரே, இந்த கஷ்டமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது சில விஷயங்கள், அதெல்லாம் நான் என்னுடைய பாவத்துக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்குறேன். நம்மளுடைய பாவத்துக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுத்துட்டோம் நம்ம நம்பினோன்னா மற்றவர்களுடைய மனமாற்றத்துக்காக அல்லது உத்திரியஸ்தல ஆன்மக்களுக்காக அதை ஒப்பு கொடுக்கலாம். ஸோ நோய்கள், துன்பங்கள், அதோடு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம பரிகாரமாக ஒப்பு கொடுக்கலாம். இப்போ எப்படி இங்கே குரு வந்து அதுக்கு பதிலாக ஒரு பாவப்போக்கு கழுவாயாக அதை ஒரு புறாவை ஒப்பு கொடுக்குறாரோ, அதே போல் நம்மளுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் நம்மளுடைய பாவத்திற்கு போக்கக்கூடிய கழுவாயாக நம்ம ஒப்பு கொடுக்கலாம். 25வது வசனம் லேவியர் 15 வாசம், பெண் ஒருத்திக்கு உரிய மாதவிலக்கு நாட்கள் கடந்தும் உதிரப்போக்கு நீடித்தால் அந்த நாட்கள் எல்லாம் அப்பெண் வந்து தீட்டாகவே இருக்கணும். அந்த பெண்ணை வந்து இங்கே வந்து நம்ம தீண்டாமையை பற்றி பேசலை, நம்ம இங்கே வந்து சுத்த பத்தத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து அந்த மக்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்தா தான் அது வந்து அசுத்தம், அது வந்து நம்ம சுத்தமாக நம்ம அந்த டைமில் இருந்துக்கணும், எப்படி இருக்கணுன்றதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நம்ம இங்கே தீண்டாமையை பற்றி பேசலை, தொட்டாலே தீட்டு. ஆனால் மக்கள் அதை கடைசியாக மாற்றிட்டாங்க. அப்படி இஸ்ரேல் மக்கள் அதை போக அதை வந்து அதனுடைய அந்த சட்டத்தினுடைய ஆவியை புரிஞ்சுக்கல, அதனுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கல, அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லாவை அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க அதை வந்து ரிச்சுவலாக மாற்றிட்டாங்க, சடங்கு முறைகளாக மாற்றிட்டாங்க. அங்கே தான் பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஆண்டவர் இயேசு அதை தான் உடைக்க பார்த்தார். நீ தீட்டுன்னு கருதுறீங்க, இல்லை, அது ஏன் அதை சுத்தபத்தமாக இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் கொடுத்தாரு. நீங்கள் அந்த மனுஷனையே டோட்டலாக தீட்டாக்கி மாற்றி அவனை குடும்பப்படுத்திட்டுருக்கீங்க, அவனுக்கு இரக்கமும் அன்பும் காட்டுறதில்ல. அதை தான் ஆண்டவருக்கு சுட்டி காட்டினார். அதாவது மனுஷத்தன்மையை இழந்து ஒரு மிருகத்தை போல் சட்டம், அந்த சடங்கு அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. அந்த சட்டமும் சடங்கு கொடுத்ததே ஒருவர் மற்றவர் அன்பு செய்கிறதுக்காக தான். அதான் கடவுள் கடைசி சொன்னார், எல்லா இறைவாக்கினர்களும் எல்லா மோசேவின் சட்டமும் இந்த 2 கட்டளைகள் அடங்கும். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆன்மாவோடு அன்பு செய், பிறரையும் நீங்கள் அன்பு செய்யுங்கள், நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல். அவ்வளவுதான், இதில் தான் எல்லாமே இருக்குது. ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக, இப்போயுமே நம்ம நிறைய நேரங்கள் அந்த மாதிரி நம்மளும் நடந்துக்கலாம். சில விஷயங்களில் ரூல்ஸை உடைக்கலாம், அன்பு நிமித்தமாக அவங்களுக்கு அன்பு காட்டுறதுக்காக ரூல்ஸை உடைக்கலாம். ஆண்டவர் அதை செஞ்சார். எங்கே மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 25லேருந்து 29 அந்த இரத்தப்போக்குள்ள பெண், அவங்க வந்து ஆக்சுவலாக இந்த மோசேவின் சட்டம் இன்றைக்கி நான் வாசித்ததன்படி லேவியர் 15:25 படி அவங்க விலகி இருக்கணும், அவங்க வந்து யாரையும் தொடவே கூடாது. ஆனால் அந்த பொண்ணு வந்து அவருடைய ஆண்டையின் விளிம்பை தொட்டார். அப்போ ஆண்டவர் அங்கே அசுத்தமாகலை. ஆண்டவர் அங்கே திருப்பி மகளே உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டுன்னு சொல்லி அவளை மகளேன்னு கூப்பிட்டாரு. அப்போது ஆண்டவர் வந்து அங்கே இந்த சட்டங்களினுடைய நோக்கத்தை அங்கே புரிய வைக்கிறார். இந்த சட்டம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு, நீ சுத்தபத்தமாக இருக்கணும், அதுக்காக மற்றவங்கள தீண்டாமையாக கருதக்கூடாது. அதை ஆண்டவர் அங்கே அழகாக சுட்டி அவர் தொட்டபோது திரும்பி திட்டலை, திரும்பி அந்த பொண்ணை மகளேன்னு கூப்பிட்டார். நம்மளும் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளுடைய பாவங்கள்லேருந்து நம்ம ஆண்டவரை தைரியமாக அணுகலாம். அதான் எபிரேயர் நம்ம வாசித்தோம், முடிஞ்சால் அதில் வாசிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலேருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசனம் தெரியும். மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு, தலைமை குரு ஒருவர் நமக்கு உண்டு. யார்? ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்கிறார்.
அதில் தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும், அதாவது ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறார், உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடு மிகுந்த உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. அந்த அந்த இரத்தப்போக்குள்ள அந்த பெண் போனது போல. ஏன்னா நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். நம்ம ஏற்கனவே ஆஸ்திரேலியா ஃபெய்த்ஃபுல்னஸ் 2 ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், ஃபெய்த்ஃபுல்னஸ், பேரன்பு, நம்பிக்கைக்குரிய தன்மை. அது இங்கே திரும்பவும் பாருங்கள், எபிரேயர் 10:23 குறிப்பிடப்பட்டிருக்கு. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார், அவர் நம்மளை புறந்தள்ள மாட்டார். அந்த நம்பிக்கையோட நம்மளுடைய பாவங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ மோசமாக இருந்தாலும், எத்தனை தடவை முயற்சி பண்ணி விழுந்திருந்தாலும் ஆண்டவரை நம்ம தைரியமாக அணுகலாம். ஏன்னா அவர் இரக்கமுள்ளவர். அதான் புனித குழந்தை தசமா சொல்கிறாங்க, நீங்கள் எத்தனை மாதிரி ஒரு குழந்தை எந்திரிச்சு நடக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு விழுந்துட்டு இருந்தாலும் அது பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்து உங்களை தூக்கிட்டு மேலே போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் முயற்சி செய்யணும் பாவத்துலேருந்து வெளியே வரத்துக்கு. முயற்சி செய்யலைன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது, நீங்கள் தரையிலே தான் விழுந்து கிடக்கணும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம பாவத்துலேருந்து வெளியே வரதுக்காக 4 ஜெபமாலைகள், தினம் திருப்பலி, விவிலி வாசிக்கிறது, புனிதர்களுடைய புத்தகங்கள் வாசிக்கிறது, உபவாசம் இருக்கிறது, என்ன வேணாலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். செஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் ஆண்டவரிடம் தைரியமாக நெருங்கி போகலாம். ஆண்டவர் நம்மளை புறம் தள்ள மாட்டார். முயற்சி செய்யாமல் விட்டோன்னா அப்போ பிரச்சனை இருக்குது. நாளை தினத்தில் நம்ம சந்திக்கலாம். 40 நாள் நம்ம முடிச்சிட்டோம். 41ஆம் நாளுக்குள் நம்ம நாளைக்கு கடந்து செல்வோம். ஒருவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக திருப்பலியில் உங்களை நினைவுக்கு வந்து ஒப்புக் கொடுக்குறோம். நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.